சரி, இப்போ இந்த காலத்து பொண்ணுங்க வந்து ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் சாட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசுறது, இவன் போனவனே இன்னொருத்தவங்க கூட போய் பேசுறது, இந்த மாதிரி துரோகம் பண்றது, பெட்ரே பண்ற பொண்ணுங்கெல்லாம் எதனால பண்றாங்க? அப்படி எதனா உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சதான் சரியான புரிதல் இல்லை. சத்தமா? சரியான புரிதல் இல்லை யாருக்கும். இல்ல, அந்த பையன் உண்மையா இருக்கான், உண்மையா நான் லவ் பண்றேன், அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருக்கான். அந்த பொண்ணு வந்து அவனை ஏமாத்துது. ஐ மீன் இன்ஸ்டாகிராம் சாட்ஸ்ல உங்ககிட்ட தானே நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சாட்லாம் டிலீட் பண்ணிட்டு அவங்ககிட்ட போறது, இவன் கூட விட்டுட்டு அவன் எங்க வெளியே போயிட்டானே வேற ஒருத்தன் கூட பேசுறது, பழகுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எதனால? ஆம்பளை மேல தப்பா, இப்ப பொம்பளை மேல தப்பா? ரெண்டு பேர் மேலேயும் தான் தப்பு. எப்படி ரெண்டு பேர் மேலேயும் தப்பாகும்? ஒரு ரிலேஷன்ஷிப்ல யார் தப்பு பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லுறது அது இருக்கு. இருங்களா, இப்ப நான் கேட்டது அவன் உண்மையா இருக்கான், அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணு நான் சொன்னேன். இப்போ அவன் எப்படி, அவன் என்ன இங்க தப்பு பண்ணான்? அவன் வந்து ஃபீல் பண்றான். அவன் தப்பு பண்ணனால இவன் வந்து எப்படின்னா ஒரு மேனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு தைரியம் இருக்கணும். ரொம்ப நான் லவ் பண்றான், உண்மையா லவ் பண்றான்ற அந்த பொண்ணு இவனை ஏமாத்துதுன்ற. இப்ப இங்க யார் மேல தப்பு? நம்ம மனசு எல்லாருக்கும் இருக்காது. நம்ம உண்மையா இருக்கோம் அப்படின்னா அது அவங்களுக்கு நம்ம ஏதோ இழிச்சவாய் மாதிரி அப்படி தெரியும். நம்ம உண்மையா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு என்னவா இருக்கும், நம்ம இவனை ஈஸியா ஏமாத்திடலாம், இழிச்சவாய் பேக்கான் அப்படின்ட்டு இந்த மாதிரி மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இங்க அதிகமான தப்பு இப்ப நல்லவனா கெட்டவனா நீ ஒண்ணுதான் அந்த மாதிரி. இப்ப எதனா ஒண்ணுதானே சொல்ல முடியாது. ஏன்னா நல்லது கெட்டது இதுதான் அப்படின்னு சொல்லல யாரும். ஓகே, ரிலேஷன்ஷிப்ல அது நம்மளுக்கே தெரியும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு. நல்லதா இருந்தா நம்ம பண்ணோம். ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ற பையனை விட்டு இன்னொருத்தர் பேசுறதுன்னா அந்த பையன் கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு அட்டென்ஷனா இருக்கலாம், ஒண்ணு டைமா இருக்கலாம், ஒண்ணு மணியா இருக்கலாம், இல்ல பர்சனாலிட்டியா இருக்கலாம். இவங்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு அவங்கிட்ட இருக்கும். அதனால ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கும். நீ நல்ல பையனா இருந்தா மட்டும் போதாது, நீ எல்லாமே உன் குவாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். நல்ல பையனா உனக்கு ஒன்னும் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுக்க. சரி, அப்ப அதுக்கு சொல்லல எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஒரு வேற பர்சனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி இல்லையே, இவன் வந்து ஈஸியா கிடைச்சிட்டான் அந்த பொண்ணுக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒன்னும் கஷ்டப்பட்டு பல வருஷங்கள் காத்திருந்து லவ் பண்ற ஈஸியா கிடைச்சிட்டான் அந்த பையன். அதனால அவங்க சரி கிடைச்சிட்டான் சொன்னா கொஞ்ச நாள் இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபன் பண்றதுக்கு இன்னொருத்தனா. ஆமா, ஏன்னா இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி இல்ல, நல்லவனா இருக்கானா இவன் வந்து ரொம்ப இன்னசென்ட்னு அர்த்தம். இன்னசென்டா இருந்தா நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இப்ப இவன் கேள்வி கேட்டாலும் அவளை பேர் யாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசுல நினைச்சிருப்போம். அதனாலதான் இவன் ஒரு ஆளா இவனை ஏமாத்திட்டு நம்ம ஈஸியா உணர்ந்து போலாம். அதனாலதான் இந்த மாதிரி நல்ல பசங்கன்னு சொல்லி ஏமாறுறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல. குட்.